இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் கடைசி வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் மனிதன், அதாவது அவனுடைய மாம்சமானது ஒரு புல்லுக்கு ஒப்பாகவும், வாழ்நாள் குறுகினவன் என்பதையும் பலவீனமானவன் என்பதையும் உணர்த்தி வைக்கும் வண்ணமாகவும், மனிதனுடைய மகிமையெல்லாம் மகிமை என்று ஓடுகிறார்களே, அந்த மகிமையெல்லாம் அந்த புல்லில் காணப்படுகிற பூவுக்கு ஒப்பாகவும் தான் அவைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் அது நிற்கும், அது உறுதியானது, அது பாதுகாப்பானது, அது மகிமை உள்ளது என்று சொல்லி ஏசாயா குறிப்பிட்டதை பார்த்தோம். இதை எடுத்து பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதற்கு, அவன் பிறப்பிக்கப்படுகிறதற்கு, ஜெனிப்பிக்கப்படுகிறதற்கு தேவ வசனமாகிய அழிவில்லாத அந்த வித்து உங்களுக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரும் உதவி செய்கிறார். எப்படி கர்த்தருடைய ஆவி ஊதும் பொழுது என்று சொல்லப்படுகிறதோ அதே போல அவன் நிலையற்ற மனிதன், பலவீனமான மனிதன், ஆண்டவருடைய அந்த வல்லமை அவன் மேல வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல வரும்பொழுது, விலையேறப்பெற்ற ஆவியானவர் அந்த மண்பாண்டத்துக்குள்ள வரும்பொழுது, முடிவு இல்லாத ஒரு நிலையுள்ள ஒரு மனிதனாக, நித்திய வாழ்வை பெறுகிறவனாக அவன் மாறிவிடுகிறான். ஆண்டவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. மனிதனுக்கு தொடக்கம் இருக்கிறது, மனிதனுக்கு முடிவில்லாதபடி அவன் வாழ்ந்து விடுகிறதற்கு, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவருடைய வசனமும் அவருடைய ஆவியானவரும் உதவி செய்கிறார் என்கிறதை நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 9ஆம் வசனத்தில் அங்கே சீயோன் என்னும் சுவிசேஷிகையே அப்படிங்கிறது சுவிசேஷத்தை குறிக்கிறது. நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே, சுவிசேஷகமே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஏசாயா தன்னுடைய அதிகாரங்களில் முதல் வருகையையும் 2ஆம் வருகையையும் இணைத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 4 சுவிசேஷங்களுமே அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையையும் அவருடைய 2ஆம் வருகையையும் இணைத்து அவைகள் பேசக்கூடியதாக இருக்கின்றன. இங்கே இந்த 10ஆம் வசனத்திலே அவர் பராக்கிரமசாலியாக ஆண்டவர் வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி 2ஆம் வருகையை குறித்து பேசிவிட்டு 11ஆம் வசனத்திலேயே மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் கட்டமாக நியாய தீர்ப்புகளை குறித்து பேசின ஏசாயா இங்கே ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து, அவருடைய கல்வாரி பாடுகளினால அந்த நியாய தீர்ப்புகள், அங்கே மனிதர்களுடைய பாரங்கள் எல்லாமே அவர் ஒருவரால் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது என்பதை இந்த 2வது கட்ட பகுதிகளிலே அவர் விளக்க முற்படுகிறார். ஒரு தெய்வமே அந்த நாம் செய்கிற பாவங்கள் தேவனுக்கும் நமக்கு முன்பாக அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாதபடி மறைக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை நாம அவைகளை சுமப்பதற்கு பதிலாக, நம்ம அவருடைய கோபத்தை மாற்றுகிறதற்கு, நம்ம கிரியை செய்கிறதற்கு பதிலாக, அந்த தேவனே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி அதன் மூலமாக நமக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்புகளையும், நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்வில் பாரங்கள் என்று கூட கூறப்பட்ட காரியங்களையும் அவர் சுமந்து தீர்த்து நமக்கு இளைப்பாறுதலை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் ஏசாயா சுவிசேஷகமாக சொல்ல முற்படுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து
இந்த பூமியில வாழும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள், பாவம் செய்தது நாம தான், அக்கிரமங்கள் செய்தது நாம தான், அது நிமித்தமாக நாம் மிகவும் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடி தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். அதை மாற்றுகிறதற்கு நம்ம விலைக்கரையும் செலுத்தல. அவர் தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தி பிதாவினுடைய முகத்தை பார்க்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். விசுவாசித்தால் போதும், நான் வாயினால் அறிக்கையிட்டா போதும், உங்க இரத்தம் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய கோபங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கட்டும்னு சொன்னா போதும். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு அவரே தான் வழியைகளையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் சுவிசேஷம் என்று இங்கே ஏசாயா தொடங்குகிறதை பார்க்கிறோம். மெய்ப்பனை போல தமது மந்தைகளை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடிகளை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்மை ஆற்றும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, தன்னுடைய இரக்கத்தை நான் ஒரு வழியின் மூலமாக, ஒரு மார்க்கத்தின் மூலமாக நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய இளைப்பாறுதலை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அன்போடு கூட அழைக்கிற ஒரு அன்பரின் குரலைத்தான் ஏசாயா இங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு பிரதான மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாரோ அதே போல ஆண்டவர் அத்தனை கரிசனை உடையவராக தம்மை பின்பற்றுகிற ஜனங்களை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை அந்த விதமாக தன்னுடைய மேய்ப்பன் என்கிற அந்த பெயரை சுமந்து கொண்டு அவர் கிரியை செய்கிறவராக தன்னுடைய முதல் வருகையில செயல்பட்டார் என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் அதே காரியங்களை நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆடுகளை அத்தனை கரிசனையோடு கூட பார்க்கிறவராக, கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறவராக, யார் யாரை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சு நடத்தும்படியாய் வந்திருக்கிறேன் என்கிற அந்த சுவிசேஷத்தையும் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இதற்கு கீழே உள்ள பகுதிகளில் என்ன சொல்லுகிறார்? ஆனா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை, ஒரு காரியத்தை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கும் பொழுது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி 18ஆம் வசனத்துல இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஆண்டவரே ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தும்படியாக தன்னையே கல்வாரி சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கும் பொழுது அதை மனிதன் விசுவாசித்து இவ்வளவு லகுவான ரட்சிப்பை அவன் அடைகிறதற்கு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை அவன் கண்டுகொள்கிறதற்கு மனம் இல்லாம அவன் என்ன செய்கிறான் என்று சொல்கிறார். எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். கொஞ்சம் பணக்காரனா இருந்தான்னா அவன் ஒரு சுரூபத்தை செஞ்சு அதை தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்தி வைக்கிறான். அவன் தன்னுடைய கரத்தின் கிரியைகளினால தனக்கு முன் செல்கிற தெய்வங்களை அவன் உண்டு பண்ணுகிறான் என்று இங்கே ஏசாயா சொல்லுகிறார். கொஞ்சம் ஏழையா இருந்தானா அவன் என்ன செய்கிறான்? அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் அப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ண பொன் தகட்டினால ஒரு சுரூபத்தை வெள்ளி சங்கிலினால பொருத்த முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தையும் செய்யும்படி ஒரு நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய நிலைமையை, தன்னுடைய மகிமையை யாருக்கு அவர்கள் ஒப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள்தான் ஏற்கனவே ஒரு புல்லை போல, புல்லின் பூவை போல அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்நாள் குறுகினவர்களாக, பலமீனம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் ஆண்டவரை தேடாமல் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறபடியினால சகல ஜாதிகளையும் பார்த்தவர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். அவங்க சீரோவுக்கு சீரோவாக மாயையாக அவர்கள் எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும், ஒரு ஏற்றம் இறைக்கிறதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த ஏற்றத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சின்ன துளி, அந்த ஏற்றத்துல எந்த மாறுதலையும் உண்டு பண்ணாதது போல, அதே போல தராசுல ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு தூசியானது எந்தவித பாதிப்பையும் உண்டு பண்ணாதது போலதான் ஆண்டவர் அவர்களை எண்ணுகிறார். ஒரு சின்ன துளிய மாதிரி, ஒரு சின்ன தூசிய மாதிரி, எதையுமே செய்ய திராணியற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை நினைக்கிறவராக இருக்கிறார். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். தீவுகள் எல்லாம் ஒரு அணு என்று நம்ம சொல்ல, சின்ன அணு, சின்னோண்டு என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அணுக்கள் என்று பயன்படுத்துகிறோமே, அந்த அளவுக்குத்தான் ஆண்டவர் அவைகளை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாகவே ஒன்றும் இல்லை. ஆனா அவன் என்ன செய்யறானா, தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தனக்கு முன் செல்கிற தெய்வங்களை அவர் உண்டு பண்ணி வைத்து விடுகிறான். ஆனால் என்னுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி அவர் தன்னுடைய மகத்துவத்தையும் சொல்லி அவரை பின்பற்றுகிறவர்களை நான் எப்படி மாற்றுவேன் என்கிற காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து, பூமியில் உள்ள எல்லா தண்ணீர்களையும் தன்னுடைய கைப்பிடியினால் அளக்கிற, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, வானங்களை ஜான வச்சு அளந்து விடுகிற, பூமியினுடைய மண்ணை மரக்காலில அடக்கி, பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுக்கத்தக்க வல்லமை உடையவர். அதை தூக்கி வச்சு எடையை பார்த்து விடக்கூடிய வல்லமை உடைய ஒரு ஆண்டவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஒரு ஆண்டவர். இந்த வேதம் முழுவதையும் நம்ம கற்றுக்கொண்டாலும் கூட தேவனுடைய எல்லா சுபாவங்களையும் நம்ம அறிந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது. இவைகள் காட்டுகிற அளவிற்குத்தான் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமே ஒழிய முழுமையான ஒரு சித்திரத்தை வேதம் ஆண்டவரை குறித்து கொடுக்கவில்லை. அவருக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதே அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வானத்துல உட்கார்ந்தார்னா பூமியில கால் படும்படியாக அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆண்டவர். அவர் 21ஆம் வசனத்துல தொடர்ந்து சொல்லுகிறார், ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராது இருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல வீற்றிருக்கிறார். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரைகளாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கு கூடாரமாக விரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அத்தனையான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவர். 25 தொடர்ந்து சொல்லுகிறார், இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? வான நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேராக அழைக்கிறார். நட்சத்திரத்துக்கு பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. நட்சத்திரத்தை சூரியனையும் வழிபடுகிற அந்த சிருஷ்டிகளை போய் வழிபடுகிற சிருஷ்டிகளை விட சிருஷ்டிகர் எத்தனை மேலானவர் என்பதை இங்கே ஏசாயா படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்னும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனிதனாய் இருக்கிற நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களா இருந்தாலும் கூட, ஆண்டவரை அண்டிக் கொள்கிறவர்களா இருந்தாலும் கூட அநேக நேரங்கள்ல நமக்கு குழப்பங்கள் காணப்படுகின்றன. 27ஆம் வசனத்துல, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று அநேக வழிகளின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது, என் நியாயம், நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஆனா என்னுடைய பாதைகள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கரடுமுரடான பாதைகள் தானே என் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கஷ்டப்படுத்துகிறதற்கு அதை அனுமதிக்கவில்லை. நாம் அந்த கஷ்டத்தின் பாதைகளிலிருந்து, அந்த கரடுமுரடான பாதைகளிலிருந்து விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அந்த சூழ்நிலைகளின் வழியாக ஆண்டவர் நடத்தி செல்கிறதை பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் நம்மள மாதிரி சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் இலைப்படைகிறவர் அல்ல. அதை நீ அறியாயோ, நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவர் தான் என்ன செய்ய முடியும்னா,
சோர்ந்து போகிற ஒரு மனுஷனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாத மனுஷனுக்கு அவர் தான் சத்துவத்தை பெருக பண்ண முடியும் என்று சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய நிலையினுடைய 3 விதமான தன்மைகளை இங்கே ஏசாயா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்கி வரும்பொழுது, ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எந்த அளவுக்கு நெருங்கி பழகுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த பகுதிகளை கடைசியாக இங்கே ஏசாயா சொல்லி முடிக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அதாவது ஆண்டவருடைய ஆவியை பெறாதவர்கள், ஆண்டவருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள், இளைப்படைந்து விடுவார்கள். ஆனால் ஆவியானவரின் பலத்தினால நிரப்பப்பட்டவர்கள், தேவ வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வளர்ச்சி காணப்படுதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல, அதாவது பறந்து பறந்து ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதே போல நடுத்தர அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நடுத்தரமாய் வளர்ந்திருக்கிறவர்கள், அல்லது நம்முடைய பார்வையில சொல்ல போனோம்னா நடுத்தர வயதுடையவர்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். வயதானவர்கள் நடந்துதான் போவாங்க. அதனால் ஆவிக்குரிய வாழ்வினுடைய முதிர்ச்சியை அடைந்தவர்கள் அவர்கள் நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி, அத்தனையான ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்வினுடைய உன்னத நிலைமையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நிலையில்லாத ஒரு அழியக்கூடிய சரீரத்தை உடைய வாழ்நாள் குறுகின மனிதனானவன் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அவருடைய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படுகிறதற்கு விட்டு கொடுத்து, அவருடைய மகிமையை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் வாஞ்சிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனாக, புதுபலன் அடைந்தவனாக, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறக்கிறவனாக, அவன் நடுத்தர ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்களைப் போல அவர்கள் ஓடுகிறவர்களாக, அவர்கள் முதிர் வயது அடைந்தவர்களைப் போல நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்களாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகிற பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களை போல நம்ம இருந்தோம்னு சொன்னா, அங்கே சொல்லப்படுகிறது 23ஆம் வசனத்துல, அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். நம்ம நினைக்கிறோம் பிரபுக்கள்னா அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் நினைக்கிறோம். அவர்களை ஆண்டவர் மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவங்க பறக்கிற அனுபவத்தை பெறுகிறவர்களாக, ஓடுகிற அனுபவத்தை பெறுகிறவர்களாக, நடந்து போகிற அனுபவத்தை பெறுகிறவர்களாக, எழும்பி கழுகுகள் எவ்வளோ உயரமா பறக்குதுன்னு ஆச்சரியப்படுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, எவ்வளோ ஓடுறாங்க இளைப்படையாம என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்களாக, எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நடக்கிறவர்கள் சோர்ந்து போகாதவர்களாக இருக்கிற கிருபையை தர வாஞ்சிக்கிறார். பெற்றுக்கொள்வோம், அவருக்காக பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.